ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் vlogs KTS. இப்போ நம்ம கேரளா சீரியஸோட பார்ட் 2 தான் பார்க்குறோம். இப்போ வாங்க ரூம் பார்க்க போகலாம். குருவாயூர் டெம்பிள் கிட்டே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சிவாயில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். 20 மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டே பண்ணலாம். நாங்கள் 3 ஃபேமிலிஸ் கிட்ட வந்திருந்தோம். சரி வாங்க நம்ம ரூம் பார்க்க போகலாம். இதுதான் வீடு, நம்ம புக் பண்ணியிருந்த வீடோட என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் ரூம் இது நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஒரு 2 மெம்பர்ஸ் படுக்கலாம். இதில் எங்கள் தாத்தா பாட்டி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். எக்ஸ்ட்ரா கோட் கூட இங்கே இருந்துச்சு. மொட்டை மாடி, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம்ஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு ரூம் இருந்துச்சு. இங்கே யார் ஸ்டே பண்ணுறாங்கன்னு தெரியல. அதான் பார்த்தா எங்கள் அத்தை தான் ஸ்டே பண்ணுறாங்க. இது சூப்பர் ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூம் போகலாம். அதுவும் இதே ஃப்ளோரில் இருக்க செகண்ட் ரூம். இதுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரூமு சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இது இங்கே நம்ம ஆன்ட்டி தங்கியிருந்தாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் இதே போல் 2 ரூம்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் 2 ரூம்ஸ் இருந்துச்சு. அதில் நம்ம ஒரு ரூம் பார்க்க போகலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இன்னொரு ரூம் போகலாம். இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ரூம். நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நிறைய பேர், ஒரு 6 பேர் கிட்ட படுத்து தூங்கலாம். அது ரெஸ்ட் ரூம் அங்கே இருந்துச்சு. இப்போ நம்ம அதே ஃப்ளோரில் இருக்க செகண்ட் ரூம் பார்க்கலாம். இதுவும் நம்ம கீழே பார்த்த ரூம் மாதிரியே இருந்துச்சு. மேடம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போய் விளையாடுறேன். இப்போ நானும் அதுவும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியாக இருக்குது. நம்ம ஜாலியாக விளையாடணும். உருண்டு பிறண்டு விளையாடினா தான் ஜாலியாக இருக்கும். அப்போ தான் இந்த பெட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ குருவாயூர் டெம்பிள் போயிட்டு பார்க்கலாம். போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. போன வீடியோவில் நம்ம ரூம் 2 பார்த்துருப்போம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் வேர்லாம் போட்டு கேரளாலே ஃபேமஸாக இருக்க குருவாயூர் டெம்பிள் தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம டெய்லி நடக்கிற ஒரு ஈவெண்ட் தான் வந்திருக்கோம். இது ஒரு ஸ்பெஷலு. மார்னிங் க்ளோசிங் டைம், இதை ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம் பண்ணுவாங்க. 4 எலிஃபண்ட்ஸ் வச்சு குருவாயூர் அப்பாரை வச்சு பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. இது ஒரு ஈவெண்ட்டாக இங்கே நடக்குது. நம்ம 9 o'clock உள்ளே போனோம். இப்போ 9:20 ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் பார்க்கலாம். அவங்க லைனில் நின்றுட்டாங்க நம்மளுக்கு முன்னாடியே. சரி வாங்க பார்க்கலாம். ஃபேமிலி ஒரு நாள் தொலைஞ்சு போயிட்டுமா என்ன? ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே போனாங்க? லைனுங்க நிற்கு. கண்டுபிடிச்சாச்சு. இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக கண்டுபிடிச்சு நாங்கள் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு பார்க்குறோம். சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே அலோவ் பண்ணுறேன். ஸோ நம்ம வெளியே சுற்றி பார்க்கலாம். கோவில் என்ட்ரி. டான்ஸ்லாம் நடக்குது. வாங்க பார்க்கலாம். பாப்பா ஹெல்ப் பண்றா போட்டோ எடுக்கிறதுக்கு. நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. திரும்பி போகலாம். குருவாயூர் அப்பர் ஊர்வலம் வரதையும் பார்த்துட்டோம், பரதநாட்டியத்தையும் பார்த்துட்டோம், கடத்தெருவையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டேவே ரொம்ப சூப்பராக போச்சு. பாய். அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. நாங்க டேஸ்ட் பண்ண போறோம். காட்டுங்க. ஐயா, இது நீங்க நக்க மறந்துட்டீங்க.
ஓகே ஹாய் சொல்ற போயிட்டுக்கார் இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஹாய் சொல்லுங்க எல்லாம். இது வந்து கேரளா ஸ்டேட்டோட செகண்ட் பார்ட். இன்னைக்கு நம்ம செகண்ட் வந்து பின்னாடி இருக்கிற வேண்டை தான் போகிறோம். சரி நாங்கள் மீதி வேண்டை இருக்கு பேங்க் டூர் பார்க்கலாம். வந்துருச்சு வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகே நம்ம ஜர்னில பார்க்கலாம். இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் பத்தி எங்க அப்பா சொல்லுவாங்க. சாமுண்டீஸ்வரி கோயில் வந்து இன்னர் பார்ட் ஆஃப் குருவாயூர் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. பார்வதி தேவியோட இன்னொரு அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சுவாமி. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இதுல இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய சுவாமிங்களாம் அங்கே வீட்டு இருக்காங்க. வீரபத்ரர் இருக்காரு. வீரபத்ரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனோட இன்னொரு அவதாரம் தான் வீரபத்ரர். அவருமே பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வந்திருக்காரு இங்க. அப்புறம் ஒரு நம்ம வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இன்னொரு சாமி இருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அக்காவான தக்காவு பகவதி அம்மன்ற சுவாமியும் அங்கே வீட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மூலஸ்தானம்னு ஒரு ஸ்மால் டெம்பிள், சின்ன ஒரு டெம்பிள் வச்சு வழிபட்டு இருந்தாங்க இனிஷியல் டேஸில். அதுக்கப்புறமா போக போக பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கோயில் அமைச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிங்களும் வீட்டு இருக்காங்க. ஐயப்பனும் இருக்காரு இங்கே. இங்கே வந்து மெயினான ஒரு வழிபாடு பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்டா வந்து பார்த்தசாரதி டெம்பிள் தான் வந்திருக்கோம். இந்த சாமியோட அவதாரம் என்னதுன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு தேரோட்டுவாரு. இந்த கோவிலில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு. ஏன்னா இந்த சாமிக்கு எப்பயுமே இவங்க வந்து சாட்டை தான் காணிக்கையா கொடுப்பாங்க. ஏன்னா சாமி வந்து தேரோட்டின்றதுனால தான் காணிக்கையா வந்து நம்ம சாட்டையை தான் வழங்குறோம். நீங்களும் வந்தீங்கன்னா கன்ஃபார்மா அந்த சாட்டையை சாமிக்கு வழங்குங்க. நாங்களும் வழங்கணும். நம்ம இந்த நெக்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்கலாம். குருவாயூர் கிட்ட இருக்கு. செமையா இருக்கு பாட்டு. நம்ம தேர்ட் பிளேஸ் ஆனக்கொட்டாரம் வந்திருக்கோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. டிக்கெட் கவுண்டர் வாங்க. டிக்கெட் கவுண்டர் நிற்போம். Adults 20 rupees, kids 10 rupees. Kidsக்கு below 10 தான் வந்து 10 rupees, above 10 வந்து 20 rupees. 10. Adults 20, under 10. காலையில் 8 AM to 5 PM இருக்கும். லஞ்ச் டைம் வந்து 12:30 to 1 o'clock. வந்து போட்டி போட்டு தோத்து போயிட்டா தன்வி தோத்து போயிட்டா. நைஸ். சாப்பிட்டு உள்ள போயிட்டு நானும் பார்க்கும்போது வரோம் பாய் வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டு யானைலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம்.
யானை எத்தனை இருக்கும்னு தெரியல. பெருசா இருக்குமா குட்டியா இருக்குமா எத்தனை நிறைய இருக்குமா சின்னதா இருக்குமான்னு தெரியல. அங்க போய் யானை அது பொம்மை ஆடிச்சு. பொம்மை அது ஆடுது பாரு. உண்மைதான் அது பொம்மை மாதிரியே இருக்கு. உண்மையா இருக்கு. அந்த பக்கம் போனோம். இது இங்க என்ன இருக்கு பாரு. டிக்கெட்டா இத குளிக்க வைப்பாங்கல. அண்ணா குளிக்க வைக்கிற இடம். இதெல்லாம் அந்த யானைங்கெல்லாம் குளிக்க வைக்கிற இடம். கால் விட்டோன்னா அழுக்கெல்லாம் தின்னும். கடிச்சு கால் அது ஒண்ணே ஒன்று கருப்பு கலர்ல. சரி வாங்க நெக்ஸ்ட் இடத்துல போய் பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் யாருக்குன்னு தெரியல. யாராச்சும் அடிப்பட்டுச்சுன்னா அது அக்ரெசிவாக எல்லாம் ஸ்குவாட்னா போட்டு பாருங்க ஒரு பெரிய யானை இருக்கு. நிறைய இருக்குதுவா. ஆமா இதுக்கு புரியா இது இங்க வா. இங்க ஒரு யானை இருக்கு. யானைக்கு இது போடுறாங்க. இது என்ன லீஃப்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது இருந்தா எங்களுக்கு நான் வந்துச்சு. அங்க 2 யானை இருக்கு. அங்க ஒரு யானை, அங்க ஒரு யானை, அங்க நிறைய இருக்குங்க. நிறைய யானை இருக்குமா? புலிகிறாக்கு ஒரு யானை இங்க இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கு. அது பாக்கணும். இந்த பக்கம் இங்க இருக்கு. இங்க ரொக்கரே இருக்கறாண்டி. தண்ணி ஆச்சு. துப்பிச்சோ. அங்க வந்து வாழை தட்டு கொடுக்குறாங்க யானைக்கு. அப்ப டான்ஸ் ஆடி சூப்பரா டான்ஸ் பண்ணுது. டான்ஸ் ஆடி அந்த சைடு காட்டு. எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அங்க பாரு. காடை எங்க போச்சுன்னு தெரியல. அங்க பாத்தீங்கன்னா உங்க பெரிய அப்படியே ஒரு பாரு காட்டேன். அப்படியே கட்சியா பொம்மை மாதிரி இருக்குதுன்னா உண்மை. நீங்க எங்க பார்த்தாலும் பொம்மை மாதிரி இருக்கு. டக்குன்னு பயப்பட வேண்டியது. திடீர்னு பொம்மை வந்துருக்கு. பொம்மை மாதிரியே நிக்குது. இது வந்து காது உடம்புலாம் வச்சு டான்ஸ் ஆடினுது. என்னன்னு தெரியல.
இது கோவில் எடுத்துட்டு போறா யாரும் நினைக்கிறேன். கோவில் நினைக்கிறேன் நான் ஒச்சடிக்கல குட்டியான கியூட்டா இருக்குது. இது எல்லாம் பெருசு நினைச்சிருக்கேன். எல்லாமே பெருசு. இங்கெல்லாம் ஒரு ஆலமரம் இருக்கு. தொங்கலாமா? தொங்கினா தண்ணியை பூச்சி எடுத்துரும். தாயாடி முடியுமா வர்றா இப்ப தும்முதான் சரியா இருக்கும். Start the music. No entry, no entry, no entry. இங்க டான்ஸ் இருக்கலாமா? செம்மையா இருக்கு. அம்மா இங்க டான்ஸ் இருக்கலாமா? பக்கா பக்கா எடுக்கலாம். சரி गाइस நாங்க பஸ் ரீல்ஸ் எடுக்க போறோம். Thank you. இந்த சைடு போனா எக்ஸிட் பண்ணுவோம். அதோட நம்மளோட யானை கொண்டாட போகுது. நாங்க நம்ம எக்ஸிட் போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு டெம்பிள் போறோம். ஸோ அந்த டெம்பிள் உங்களை மீட் பண்றேன். பாய். Stay tuned. நாங்க இதுலயே உங்களுக்கு பரதநாட்டியம் எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு. இப்போ நம்ம காடப்புழா பகவதி அம்மன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிள் வர வழியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வேன் ஜேர்னி பிகாஸ் நாங்கள் டூர் போயிருந்தோம் அதே மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக ஒரு மலையில தான் இருக்குது இந்த கோவில். ஸோ இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் வழிபாடு இருக்குது. என்னன்னா இங்கே தேங்காய் முட்டு வழிபாடு தான். தேங்காய் முட்டு வழிபாடுன்னு தானே கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா அது இந்த கோவிலுக்கு வந்து தேங்காய் அதான் கொஞ்சம் நான் சொல்கிறேன். படிப்பு முட்டு, வேலை முட்டு, ஹெல்த் முட்டு இப்படின்னு இருக்கு. அவங்க லாங்குவேஜ் எனக்கு தெரில. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நமக்கு கொடுத்தோன்னா நம்ம சாமி முன்னாடி நம்ம பேரை சொல்லி அதை உடைப்பாங்க. அதுதான் இந்த தேங்காய் முட்டு வழிபாடு. வேற ஒன்றும் இல்லை. சரி இப்போ ஷாப்பிங் பண்ண போகலாம் வாங்க. சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் டீ குடிக்க போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்துட்டோம். வாங்க நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே நிறைய சும்மா இந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி டாய்ஸ் தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பெருசாக இருக்கோம். தங்கச்சி தான் வாங்கி கொடுக்கணும் அது எல்லாத்தையும். சரி வாங்க நம்ம கடைக்குள்ள போய் ஷாப்பிங் பண்ணுவோம்.
நிறைய இருக்கு. இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது இப்போ நாங்கள் இதை எடுக்கிறோம். அங்கிள் வந்து நன்மைக்கு இதை எடுத்துருக்கோம். ஈவில கலெக்ஷன் எடுக்கணும்னா இல்லை இந்த மாதிரி எடுக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்டா, அதான் யோசிக்கிறேன். குருவுக்கு ஒன்று ஹரிஷ் இருக்கா, குரு இருக்கா, இது எடுக்கலாமா? யார் ஹரிஷ் எடுக்கலாமா? ஓகே, இது ஹரிஷ்க்கு. நம்ம யோனோ விளையாட என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அவளே கூப்பிட்டு எடுத்துட்டு போறோம். காய் குடிக்க போறோம். நாங்க டீ குடிச்சிட்டோங்க, பாக்குறோம். பாய், ஜாலியில பாக்குறோம். கோவில் பார்த்தாச்சு, சாமியை வழிபாடு பண்ணி வந்தாச்சு, ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் 3rd எபிசோட் இருக்கு. ஸோ மறக்காம பார்த்துருங்க, அதுவும் சீக்கிரமா வந்துடும். அதுவும் நல்லா இன்னும் சூப்பரா போகும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's Kanishka and Sadhana signing off. Bye.